யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை 1:10 அளவில் தீ பரவியது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய அதிகாரிகள், முப்படையினர், தீயணைப்பு சேவைகள் திணைக்களம், வைத்தியசாலை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தின் அரைவாசி பகுதி முற்றாக எரிந்திருக்கின்றது. மிகுதி அரைவாசி பகுதி கட்டிட பகுதியும் இப்போது இருக்கின்றது. அங்கிருந்து பொருட்கள் பாதுகாப்பாக அன்றைய தினமும் தொடர்ந்தும் வெளியேற்றப்பட்டன. உயர்மட்ட அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக நமக்கு தேவையான ஆலோசனையும் வழங்கி நேற்று 3 லொரிகளில், அதாவது பார ஊர்திகளில் மருந்துகள் கொண்டு வரப்பட்டன. இன்றும் மேலதிகமாக 2 லொரிகளில் மருந்துகள் கொண்டு வரப்பட்டன. இந்த மருந்துகளை வைத்து நாங்கள் வைத்திய சேவையில், அதாவது மருந்து வழங்கலில் எந்தவித தடையுமின்றி நாங்கள் மருந்துகளை வழங்கி இருக்கின்றோம். தொடர்ந்தும் நாளைய தினம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் சில பார ஊர்திகளில் மருந்துகள் மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இங்கே எடுத்து வரப்பட இருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுமா? இதுவரையில் சுகாதார அமைச்சின் மருந்துகள் நமக்கு தற்போது இருக்கின்ற நிலைமைக்கு ஏற்றவாறு அனைத்து மருந்துகளையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே மருந்து தட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை. இருப்பினும் வழமை போன்று ஒரு சில மருந்துகளினுடைய தட்டுப்பாடு, அது மத்திய மருந்து களஞ்சியத்தில் ஏற்படுகின்ற தட்டுப்பாடுகள் ஆங்காங்கே சில நாட்களில் வருவதுண்டு. அவற்றை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு வழமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். விசாரணையின் முன்னேற்றம். இந்த அனர்த்தம் பற்றிய விசாரணையை வைத்தியசாலை எம்மால் அமைக்கப்பட்ட, அதாவது வைத்தியசாலைக்கு வெளியே இருந்த அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் அழைத்து நியமித்திருக்கின்றோம். அவர்களுக்கான விசாரணையும் ஆரம்பித்திருக்கின்றது. இது தவிர சேத விவரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மருந்து விவரங்களை கண்டறிவதற்கு இன்னும் ஒரு குழுவையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஒரு சில தினங்களில் அந்த அறிக்கைகளும் தயாராக இருக்கும். அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளர்களின் அதாவது ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஆகவே பல்வேறு குழுக்களின் இந்த அறிக்கைகளை பெற்று நாம் அவற்றை சுகாதார அமைச்சுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்போம். இதேவேளை நிரந்தரமான மருந்து களஞ்சிய சாலையொன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். இப்போது நாங்கள் இந்த தற்காலிக மருந்து களஞ்சியத்தை புரிதொரு கட்டிடத்திலே ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கே பாதுகாப்பாக மருந்துகள் சேமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த வைத்திய சேவை, அதாவது மருந்துகள் விநியோகிக்கும் சேவையை நாங்கள் சரிப்படுத்தி இருக்கின்றோம். பொருத்தமான நிரந்தரமான மருந்து களஞ்சியத்தை அமைப்பதற்கு சுகாதார அமைச்சை நாங்கள் கோரியிருக்கின்றோம். சுகாதார அமைச்சு அதை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றது.